குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு நான் ஸ்லைடர் எடுத்திருக்கேன். ஸ்லைடர் எடுத்து அட்ரஸிங் கொடுத்துருக்கேன் x0 அப்படின்னு. பார் ஆப்ஷன் எடுத்துக்கங்க. பார்ல நார்மல். இப்போ அடுத்து பார்ல போயிட்டு டீவியேஷன். ரெண்டுமே நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு வந்து அட்ரஸிங் கொடுக்கணும் x0. நீங்கள் டேட்டா டைப் வந்து வேர்டு கொடுக்கணும். மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன லிமிட் வேணுமோ அந்த லிமிட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதுக்கும் அப்படிதான். x0 கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. ரேஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசைன் ஆகிருக்கும். இப்போ ரெடியாக இருக்கு. கம்பேர் பண்ணுங்க. ஆஃப்லைன் சிமுலேஷன். இப்போ பாருங்க, அனலாக் வேல்யூஸ் நமக்கு வர்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு பார் வேல்யூ நமக்கு ரீடிங்ல நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நமக்கு யூஸ் பண்ணணும். அடுத்த எலமெண்ட் போயிடுங்க. அடுத்து பை சார்ட் பார்க்கலாம். இதை டெலிட் பண்ணிடுங்க. பை 1 எடுத்து ட்ரா பண்ணிக்கங்க. அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் x0 கொடுத்து என்டர் கொடுத்துக்குங்க. மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கும். பையில் வந்து செகண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். அட்ரஸிங் வந்து x0. எகெயின் பையில் தேர்ட் ஒன். அட்ரஸிங் x0. எதுக்காக x0னா அந்த ஸ்லைடருக்கு வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இங்கே வந்து நமக்கு வேல்யூஸ் வந்து ரீட் ஆகணும். அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா x0. x0. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆஃப்லைன் சிமுலேஷன். இப்போ பாருங்க, ஸ்லைடர் வந்து வேரியேஷன் நடக்குது. ஒவ்வொரு ஸ்லைடரும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வேரியேஷன் வந்து காமிக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ எலமெண்ட்ஸ் போய்க்குங்க. பை பார்த்துட்டோம். இப்போ நமக்கு இந்த ஸ்லைடர் மூவ் ஆகுது. இதுக்கு வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்பிளேல தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவோம்? டேட்டா டிஸ்பிளேல நியூமரிக் டிஸ்பிளே எடுத்து நீங்கள் டிஸ்பிளே போட்டுக்குங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் வந்து x0 அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடர் மூவ் ஆகும்போது ஸ்லைடரோட வேல்யூஸ் வந்து அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, ரேஞ்ச் ஆகுதா? ஆக ஆக உங்களுக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளேல தெரியும். இப்படி தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம எப்படி இதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்டா பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒர்க் பண்ணி பாருங்க. டவுட் வந்தா கேளுங்க. தேங்க்யூ.